அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தற்போதைய கூட்டத்தொடரில் தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா என்ற மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறார்கள். 10-11 அவசரமாக இந்த மசோதாவை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியிருக்கிறது. இது சமூக நீதிக்கு எதிரானது. அடிப்படையில் ஏழை குழந்தைகளினுடைய கல்விக்கு எதிரானது. எதிர்காலத்தில் அரசு பள்ளிகள் இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்குமா என்கின்ற சந்தேகத்தை இந்த சட்ட திருத்த மசோதா எழுப்பியிருக்கிறது. இந்த அபாயம் யாருக்கும் தெரியல. கூட்டணி கட்சிகள் இதை பற்றி கண்டுகொள்ளவில்லை, பெரிய எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. அதே மாதிரி எதிர்கட்சிகளும் ஒரு பெரிய எதிர்ப்பை தெரிவிக்கல. ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மசோதா என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அனைத்தையும் தனியார் பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கான சட்டம். கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரி, பிஎஸ்ஜி டெக் 75 வருஷமா ஒரு ரெப்யூட்டட் காலேஜ், உலக அளவில் மிக உயர்ந்த தரத்திலே இருக்கக்கூடிய கல்லூரி. அதே போல கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி, மதுரையில தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டிசிஇ. அப்போ இந்த கல்லூரிகள்லாம் 75 வருஷம் 100 வருஷம் பழமை வாய்ந்த கல்லூரிகள், மிகச்சிறந்த கல்லூரிகள். அதே மாதிரி 161 கலை அறிவியல் கல்லூரிகள், எல்லா கல்லூரிகளும் சிறந்த கல்லூரிகள். லயலா காலேஜ், அந்த மாதிரி நிர்மலா காலேஜ் கோயம்புத்தூர்ல, கிருஷ்ணமால் காலேஜ், இப்படி கலை அறிவியல் கல்லூரிகள் 161 இருக்கு. நேத்து பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான்களை போல அல்லாமல் மிக சிறப்பு வாய்ந்த இந்த கல்லூரிகளை தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடிய இந்த சட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி இருக்கிறது. நான் கேட்கிறேன், தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, சமூக நீதியை பேசிக்கொண்டு இன்றைக்கு கல்வியை வியாபாரமாக்குகின்ற ஒரு சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த, அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் படித்த அனைவரும் இதற்கு எதிராக திரள வேண்டும். இவங்க மட்டும் கிடையாது. இனிமேல் இந்த கல்லூரிகளை பயன்படுத்துகின்ற ஏழை மாணவர்கள், இன்னைக்கு பிஹெச்டி டெக்ல ஒரு 10,000 ரூபாய் தான் ஃபீஸ். ஏன்னா அது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். அதே மாதிரி சிஐடிலையும் சரி, தியாகராஜா காலேஜ்லையும் சரி, லயோலா காலேஜ்லையும் சரி, நீங்க மார்க் வாங்கினீங்கன்னா ஏழை குழந்தைகள் சேர முடியும். இனிமேல் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. 10,000 ரூபாய் ஃபீஸுங்கிறது பல லட்சமா ஃபீஸ் ஆயிரும். அங்க இடம் கிடைச்சாலும் அந்த ஏழை குழந்தை படிக்க முடியாது. இந்த நிலைமைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் உருவாயிருக்கிறது. இன்னைக்கு என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் மட்டும் மாத்துறாங்க. எழுதி வச்சுக்கங்க, இதை அனுமதிச்சா இனிமேல் அரசு கல்லூரிகள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் எல்லாத்தையும் தனியார்கிட்ட கொடுத்துருவான். மிகப்பெரிய அபாயம் இருக்கு. தமிழ்நாட்டு மக்களே புரிஞ்சுக்குங்க. சர்வ சாதாரணமா யாருக்கும் தெரியாம இந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. எத்தனை கல்லூரியில, எத்தனை இடங்கள்ல, எத்தனை கோடி வாங்கியிருக்காங்கிறது தெரிய வரணும். எதுக்காக செஞ்சாங்க? கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் எதுக்கு மாத்துறீங்க? மிகப்பெரிய போராட்டம் தமிழகத்தில் இல்லணும், விடக்கூடாது. இது சாதாரண பிரச்சனை இல்ல. மத்திய அரசாங்கம் விவசாய சட்டத்தை நிறைவேற்றினா, விவசாயிகள் போராடினாங்க. மிகப்பெரிய போராட்டம், மத்திய அரசாங்கம் சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க. அதே மாதிரி ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கணும். என்ன வேணாலும் செய்வீங்களா நீங்க? அதிகாரம் இருக்குதுங்கிறதுக்காக ஏழை குழந்தைகள் படிக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வாக்குறீங்க. மக்கள் தயாராக வேண்டும். அரசியல் கட்சிகள் பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கல. கூட்டணி கட்சிகள் சீட்டுக்காக பேசாம இருக்காங்க. எதிர்கட்சி அதிமுக, பிஜேபி ஏன் சத்தம் போடல? எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களை ஏமாற்றுகின்றன. மக்கள் திரள வேண்டும். மக்கள் இதுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுக்கணும். மாணவர்கள் முன் வரணும். ஏழை குழந்தைகளுடைய கல்வி அடியோடு நாசமா போயிடும். தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக இந்த சட்டத்தை திரும்ப வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். அதே போல மக்களும் தயாராகணும். அரசாங்கத்துக்கு எதிராக ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் சட்டம் நிறைவேற்ற முடியாது. இனிமேல் அரசு உதவி பெறும் பள்ளிகளை மாத்துவான், தனியார் கிட்ட கொடுத்துருவான். எப்படி படிக்க முடியும்?
இதற்காக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் ஒரு போராட்டம் நடத்துறோம். வர்ற புதன்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு கோயம்புத்தூர்ல ரேஸ்கோர்ஸ் அங்க இருக்கக்கூடிய பந்தயசாலை காவல் நிலையத்துக்கு பக்கத்துல, செஞ்சிலுவை சங்கத்துக்கு பக்கத்துல முதல்ல ஒரு ஆர்ப்பாட்டத்தை தொடங்குறோம். அதற்கு பின்னாடி கையெழுத்து இயக்கம் நடத்தணும். எல்லா மாணவர்கிட்ட கோடிக்கணக்கான கையெழுத்துக்களை நாங்கள் பெற்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இந்திய பிரதமருக்கும் நாங்கள் அனுப்ப போறோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக அந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் பெற வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் இதற்கு எதிராக மிகப்பெரிய